பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 133 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஒரு ஜெபத்தின் வார்த்தைகளை தான் நாம் இந்த வசனத்திலே வாசித்தோம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற ஒரு வாழ்வு மகத்துவமானது. ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் நாம் இடற மாட்டோம். அவருடைய வார்த்தை நாம் நடக்கும்போது நமக்கு வழிகாட்டும், நம்மோடு சம்பாஷிக்கும். நாம் இந்த தேவ சத்தத்தை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக, வேத வசனங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மட்டுமில்லாமல் அதின்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அன்பரே, மனிதர்களுடைய வார்த்தைகளை அல்லது ஆலோசனைகளை மையப்படுத்தி நாம் வாழ்ந்தால் தேவனை சந்தோஷப்படுத்தி வாழ முடியாது. எனவே தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய கால்களை நிலைப்படுத்தும்படியும் ஒரு அநியாயமும் நம்மை ஆளவிடாமல் பாதுகாக்கிற தேவனுடைய கரங்களிலே நாம் நம்மை இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தும், ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்திருக்கிற இந்த பகுதியை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே எங்களுடைய காலடிகளை நீர் நிலைப்படுத்த வேண்டுமாய் எங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காணப்படுகிறதான எந்த விதமான பாவங்களோ உமக்கு பிரியமில்லாத காரியங்களோ எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின்படி வாழ இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையிலே எங்கள் காலடிகளை நீர் நிலைப்படுத்தும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.